புதுச்சேரியில் கடல் மாசுபாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் எதிரொலியால் கடல்வாழ் உயிரினங்கள் அழியும் அபாயத்தில் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி நகரின் பல பகுதிகளில் உள்ள வாய்க்கால்கள் மற்றும் சாக்கடைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் உரிய சுத்திகரிப்பு இல்லாமல் நேரடியாக கடலில் கலக்கின்றன. குறிப்பாக வைத்திக்குப்பம் ஆளுநர் மாளிகை பின்புறம் உள்ள பகுதிகளில் இருந்து வெளியாகும் கழிவுநீர் எந்தவித சுத்திகரிப்பு இல்லாமல் கடலில் கலக்கிறது. இதனால் கடல் நீரின் தரம் நாளுக்கு நாள் குறைந்து வருவதுடன் மீன்கள் மட்டுமின்றி கடல்வாழ் உயிரினங்கள் செத்து மடியும் அபாயத்தில் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. வணக்கம். நம்ம பாண்டிச்சேரி கடலில் பார்த்தீங்கன்னா அதிகமான கழிவு நீர்கள் கலக்குது. அதோடு சேர்த்து பிளாஸ்டிக்கும் கலக்குது. பாண்டிச்சேரி ஒட்டி இருக்கிற அந்த அரிக்கமேடு ஆறு இருக்குது பாருங்கள், அது வழியாக நிறைய கழிவுகள் வருது. பிளாஸ்டிக் நிறையா வருது. கார்பேஜ்னு சொல்கிற துணிமணி நிறைய அது மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஆற்றுல கலந்து ஆற்றுல இருக்கிற நீர் வாழ்வனெல்லாம் பாதிக்கப்படுது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கழிவு நீரெல்லாம் கடலுக்கு போய் மீன்கள் அதை சாப்பிட ஆரம்பிக்குது. மீன்கள் கெட்டு போகுது. பிளாஸ்டிக் அதிலே இருந்து என்ன ஆகுதுன்னா பிளாஸ்டிக்கும் கழிவும் உப்பு தண்ணியோடைய கலந்து அரிச்சு அதே உப்பு தண்ணியை தான் உப்பாக உருவாக்கி அந்த உப்பு நம்ம வயிற்றுக்குள்ளே வருது. இதெல்லாம் பார்க்கும்போது மீன் பிடிச்சி வாழ்ந்துட்டு இருக்கிற நாங்கள் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காரணம் என்னென்னா ஒரு நல்ல தரமான பொருளை இது வரைக்கும் கொடுத்துட்ருக்குறன்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதுவுமே இன்றைக்கி பாதிக்கப்பட்டு போயின்னு இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னென்னா கழிவு நீர்கள் கடலுக்குள்ளே ஆற்றுக்குள்ளே நேரடியாக கலக்காமல் தடுத்தா இதுக்கான விடிவுகாலம் பிறக்கும். மேலும் பொதுமக்கள் வீதிகளில் வீசி செல்லும் பிளாஸ்டிக் குப்பைகள், பாலித்தீன் கவர்கள் மற்றும் திட கழிவுகளும் கடலில் கலந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. தேங்காய் திட்டு, முருங்கப்பாக்கம், நல்லவாடு உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பிரச்சினை மேலோங்கி இருக்கும் நிலையில் எதிர்வரும் பாதிப்புகளை கவனத்தில் கொண்டு கடலில் கலக்கும் கழிவுநீர் சுத்திகரிக்கப்பட்டதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். அதற்கான திட்டங்களை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்பதே புதுவை அரசுக்கு சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் வைக்கும் முதன்மையான கோரிக்கையாக உள்ளது. புதுவை அரசுக்கு ஒரு வேண்டுகோள். நம்ம புதுவையில் கடல் நீரில் கழிவுநீர் மொத்தம் போய் கலந்து கெட்டு போய்ங்குது. அதை அந்த கழிவு நீரை தடுத்து அந்த குப்பையெல்லாம் தனியாக பிச்சு எடுத்துட்டு சுத்தமான சுகாதாரத்தை கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது, அதனால் சுற்றுப்புற பாதிக்கிறது, கடல் நீர்வாழ்வு பாதிக்குது. அதனால் இதை ஒரு முக்கிய கோரிக்கையாக எடுத்து அரசாங்கம் செய்யணும். கடல்வாழ் உயிரினங்களின் பாதுகாப்புக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் புதுச்சேரியில் தற்போது மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளது. ஆனால் மீன்பிடி தடைக்காலம் மட்டும் கடல்சார் உயிரினங்களை பாதுகாக்காது. மாறாக கடலில் சுத்திகரிக்காத கழிவுநீர் கலப்பதை தடுப்பதன் மூலமே அது சாத்தியம் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது. SS நியூஸ் டிஜிட்டல் செய்திகளுக்காக புதுவையில் இருந்து ஒளிப்பதிவாளர் தனபாண்டியுடன் செய்தியாளர் சந்திரன்.